வணக்கம். கந்தர் அனுபூதியில் 22வது பாடல். காளை குமரேசன் எனக் கருதி தாளை பணியத்தவம் எய்தியவா, பாளை குழல் வள்ளி பதம் பணியும் வேளை சுரபூபதி மேருவையே. காளை குமரேசன் எனக் கருதி தாளை பணியத்தவம் எய்தியவா, பாளை குழல் வள்ளி பதம் பணியும் வேளை சுரபூபதி மேருவையே. இதன் பொருள், பாளையை அதாவது இளமையான தென்னையின் பூமடல்களை ஒத்த கூந்தலை உடைய வள்ளியம்மையாரின் பாதங்களை வணங்குகின்ற செவ்வேளே, தேவர்களது உலகத்திற்கு இறைவனே, மேருமலை போன்ற உடல் வலிமையும் காளை போன்ற அஞ்சா நெஞ்சமும் உடையவனே, குமர கடவுளே என்று சொல்லி தியானம் செய்து உனது திருவடிகளை வணங்குதற்குரிய தவத்தை நான் அடைந்த விதம் அருமையானது என்று அருணகிரியார் கூறுவதாக இதன் பொருள் அமைந்துள்ளது. தவம் என்பது விரதங்களால் மன இந்திரியங்களை ஒருமுகமாக நிற்கச் செய்தல் ஆகும். சாதனமின்றி ஒன்றை சாதிப்பாரும் இல்லை. எனவே நாம் கிருத்திகை, சஷ்டி, விசாகம், சுக்கிரவாரம் போன்ற நாட்களில் நல்லொழுக்கத்துடன் விரதம் கடைபிடித்து முருகனை வழிபட்டு புகழ் மாலை கூறி துதித்து உணவு வேண்டுவோர்க்கு அன்னமிட்டு உணவருந்துதல் போன்ற நல்ல செயல்களை தொடர்ந்து வகுத்துக் கொள்ள வேண்டும். இதனால் பஞ்சேந்திரியங்களும் ஒருமுகப்படுத்தப்பட்டு தியானம் சித்திக்கும். அதன் பயனாக நாம் தவத்தின் வழி நின்று இறைநிலையை உணர முடியும். தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும். நன்றி.